தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அண்ணா வந்து எனக்காக இவ்வளவு விஷயம் சொன்னாரு. நான் இந்த ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ணா சொன்னதுல இருந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லணும். கலக்க போவது யாரு சீசன் 5ல சிவகார்த்திகேயன் நான் மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஜோடி நம்பர் 1 பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடி இருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா பாவங்கணேசன் சீரியல்ல தம்பியா பார்த்திருப்பீங்க. அப்புறம் ராஜா ராணி, இப்போ டிஜேடி பண்ணியிருந்தேன் ஜி தமிழ்ல. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் சொல்ல நீங்க கிளாப் பண்ணலாம். ஏன்னா சீசன் 5 வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா இப்பதான் கிளாப் பண்ணுமே. நீங்க சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், இப்போ ரீசெண்டா யாராவது கூப்பிடுவாங்க பார்த்தா ஒருத்தரும் கூப்பிடல. மேம் நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு 4 வார்த்தை எப்படியாவது சிரிக்க வச்சுட்டு கிளம்புறேன் மேம். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். இப்போ இன்னொன்னு ரெடி பண்ணீங்க வந்ததுக்கு அப்புறம். நான் குட்டீஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. செல்லங்கா, நான் சொல்ல அங்கிள் சொல்ல நீங்க ஒண்ணு சொல்லணும். ஓகேவா? சொல்லலாமா? ஆனா மைக் இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்படியே மானிட்டர் ஏத்திக்கோங்க. லாரி ஓடணும்னா வேணும் டயரு, கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, ESG ஸ்டூடண்ட்ஸ் நாவே ஃபயர். இன்னொன்னு வச்சிருக்கேன். ஸ்கூல்ல படிக்கும்போது பரீட்சை எழுதுனா போடுவாங்க மிஸ் பாஸ், பரீட்சை எழுதுனா போடுவாங்க மிஸ் பாஸ். ESG ஸ்டூடண்ட்ஸ் நாவே மாஸ். இப்போ வந்து நானே பேசிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து பேசினாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஒரு 2-3 வாய்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் வாய்ஸ், அவரே இங்க வந்திருந்தாருன்னா எப்படி பேசிருப்பாருன்னு பார்ப்போம். சிவகார்த்திகேயன் ஹாய் ஹாய் சொன்னா ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹாய் காமெடி. நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலிபர்ஸ் எல்லாம் ESG ஜோரா வருதுற கையை தட்டுங்கயா. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா கோக்கு மிளகு பார்த்துட்டு இருக்கிற வயசுல இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்காங்களா, அந்த குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா கையை தட்டியே ஆகணும். அடுத்தது வந்து இவரு வந்துட்டாரு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இங்க வந்திருந்தாருன்னு எப்படி பேசிருப்பாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மப்பா சமையல். ஆக்சுவலா நம்ம சொன்னாங்க சார் ESG ஃபங்க்ஷன் வரும்னு சொன்னாங்க. இல்ல நான் நிறைய ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுல குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கன்னாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு, ரசிகரமா இருந்துச்சு, அவங்க அள்ளி சாப்பிடும் போல இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன். ஆக்சுவலா தேங்க்யூ ஜி. நன்றே பேசிட்டு தான் நல்லா இருக்காது. கார்த்திகை தீபம் குமுதா வீட்டுல ஒரே அழுகுறாங்களா? எங்க அம்மாட்ட அம்மா குமுதா வீட்டுல அழுகுறாங்க, கம்முனு எங்க அம்மா உம்மிட்டு இருக்குது. சும்மா ஏரியாவில் இருக்கிற வேலைகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்த ESG கிளாஸ் முன்னாடி வச்சனா குமுதா ஹாப்பி நச்சு ஹாப்பி. ஆக்சுவலா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நட்புனா நட்பு மட்டும்தான், ஜாதி மதம் எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. சந்தோஷமா இருங்க. லவ் யூ. லாஸ்டா ஒரே ஒரு வாய்ஸ். நான் பேசுறேன், ஆனா நீங்க யாரு என்னன்னு பாத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் எக்கோ வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஹலோ கண்ணா மூச்சி ரே கண்டுபிடி யாரு? நான் பொதுவாகவே எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். ஆனா ESGயோட கிளாஸ் ஃபங்க்ஷன் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷால்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நீங்க போய் பாருங்க, குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு நாங்க. தம்பி மயில் வாங்கணும், வெளிகட்டை இழுத்து சாத்துறா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சும்மா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியா நானா செதுக்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிவிக்க விடலாமா? தேங்க்யூ சோ மச். அண்ணே இதையும் கேட்டுக்கிறேன். பொதுவா நான் எப்பவுமே கேட்கறதுதான், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, இல்லைன்னா கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொன்னு சொல்லி ஆகணும் மேம். நான் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். நான் டிஜேடி பண்ணும்போது என்னமா பண்ணுவேன்,
நான் நம்ம வீட்டு பையன் மாதிரி தான் பேசுவேன், ஃபார்முலா இருக்காது. நான் ஸ்டேஜ் அதை உங்களுக்கு சரின்னு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை ரெஸ்ட் ரூம் போவோம் மேம். அதாவது பாத்ரூம் போறதுக்காக இல்ல, அழுகிறதுக்காக. இந்த லைட்லாம் போட்டு அசம்பிள் ஆகுறாங்கல்ல, அப்பவே ஒரு மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு ஆயிடும். ஆனா இங்க வந்து அவ்வளவு குழந்தைங்க அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னே தெரியல எனக்கு, நிறைய சொல்லிட்டேன். இன்னும் வந்து வேற லெவல்ல வரணும். கிஷோர நான் சொன்ன மாதிரி பெருங்குளத்தூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, கூட்டு வந்துடுறேன். And mimicry மட்டும் இல்லாம உங்களோட ஆக்டிங், டான்சிங் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏசி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதான் டான் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எதுக்காக நாங்க இன்ஜினியர் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலா நான் ஒரு டான்ஸராகவும் ஒரு இந்த டான்ஸர் தான் நாளைக்கு ஆர்டிஸ்ட் ஆவாங்க, மாஸ்டர் ஆவாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், சிவா நான் சொல்லியிருப்பாரு, நாங்கெல்லாம் எதுக்காக தெரியுமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆனா நீ டான்ஸர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கடை நான் மாசம் 10,000 ரூபாய் தரேன், என் கூட வந்து பஜ்ஜி சுடுன்னு சொல்லுவாரு. இல்ல நாங்க ஆனா டான்ஸ் ஆடி மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குழந்தைங்களும் இங்க டான்சர். கிட்டா பேசிட்டே இருப்பேன், மேடையும் மைக்கும் நம்மளதான், கவலையே இல்லை.